மன்புல் ஹூதாவின் மாணவர்களும் அவர்களின் எதிர்காலமும் 1986ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட மன்புல் ஹுதா எனும் கல்லூரியில் கல்வி கற்ற எந்தவொரு மாணவர்களும் ஷியாசம் படிக்காத நிலை வஹாபிகளால் ஷியா எதிர்ப்பு மாநாடு விழிப்புணர்வு மாநாடு ஏற்படுத்தப்பட்ட அபரிதமான வீண்பழியால் அந்த கல்லூரியில் கல்வி கற்ற பல மாணவர்களின் எதிர்காலம் பாலானதே தவிர வேறு எதுவும் நடக்கவில்லை. சுட்டிக்காட்டப்பட வேண்டியது, அவர்களது தீர்மானங்களினால் ஷியாயிசத்தை அழிக்கவோ ஒழிக்கவோ முடியவில்லை. மன்புல் ஹூதாவில் கல்வி கற்ற அப்பாவி மாணவர்களின் வாழ்க்கை சீரழித்தார்கள். அந்த பாவம் அதற்கு துணைபோன ஒவ்வொருவரையும் சாரும். காரணம், மன்புல் ஹூதாவில் ஷியா என்ற ஒன்றுமே படித்துக் கொடுப்பது இல்லையே. நீங்கள் சரியான உண்மையான சமூகப்பற்றுள்ளவர்களாக இருந்திருந்தால் ஷியாக்கள் என்று நீங்கள் ஊரில் அடையாளம் காண்பவர்களை அழைத்து பேசி நேர்வழிப்படுத்தியிருக்க வேண்டும். அல்லது உங்களது அடிப்படை கோட்பாடு போல விவாதத்திற்கு அழைத்து தோல்வியடைச் செய்திருக்க வேண்டும். அவ்வாறு செய்யாமல் சுன்னத் வல் ஜமாத் கோட்பாட்டில் நடைபெற்று வந்த அந்த மாணவர்களின் எதிர்காலத்தை வீணாக்கியது மட்டுமல்ல, பிற்காலத்தில் அந்த கல்லூரியில் கல்வி கற்ற சில மாணவர்கள் எதிர்காலத்தில் ஷியாவை தேடி ஆராய்ந்து படித்து அதன் வழியில் மாறுவதற்கு காரணமானவர்கள் நீங்கள்தான் என்ற உண்மையை விளங்கிக் கொள்ளுங்கள். இவ்வாறான எதிர்காலம் பாதிக்கப்பட்ட நிலையில் வீண்பழியால் பல்வேறு சிரமங்களை சந்தித்த அந்த கல்லூரியில் கல்வி கற்ற சில மாணவர்கள் இன்று ஷியாக்களாக மாறியிருக்கிறார்கள் என்றால் அதற்கு முழுமையாக பங்களிப்பு செய்தவர்கள் கல்குடா வஹாபிஸ் தலஹீத்வாதிகள் என்பதே உண்மை. வஹாபிகள் சொல்வது போல மன்புல் ஹூதாவில் யாரும் ஷியா கற்றுக் கொடுக்கவும் இல்லை. அப்படியான ஷியாசத்தை வளர்க்கும் ஆர்வம், பொறுப்பு, அங்கு ஊதியம், சம்பளம் பெறும் எவரிடமும் காணப்படவுமில்லை.